இந்த கழுகு இருக்குல்ல, ஒரு கழுகு எத்தனை வருஷம் வாழும் தெரியுமா? 60 to 70 years. ஆனால் சில பருந்து 120 to 140 years வாழும். அந்த வாழற அந்த பருந்து இருக்குல்ல, அதை பற்றிய கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுமா, 70 வயசுல அது வயசாகி சாகாது. மேலே பேர்ட் வியூ பார்க்குதுல்ல, பார்த்துட்டு வந்து காலால் இல்லைன்னா அப்படி தூக்கிட்டு போவோம்ல, அந்த காலில் இருக்கக்கூடிய நகங்கள் வலு விழுந்துடும். அதுக்கு தூக்கி தூக்கி நகங்கள் வலு விழுந்ததனால், குத்தி குத்தி சாப்பிட்டு அந்த அலகு வலு விழுந்ததனால் இரை தேட முடியாமல் பசியில் செத்து போகும் பருந்து. இந்த 120 வருஷம் வாழணும்னு முடிவு செய்தல அந்த பருந்து என்ன தெரியுமா பண்ணோம், 60-70 வயசுல சாவு வந்துருச்சு, தான் சாப்பிட முடியாது, இனிமேல் இரை தேட முடியாது, கண்ணு மட்டும் அதுக்கு பலவீனமே ஆகாதாங்க. அதனால தான் கழுகு பார்வைன்னு பேரு. கழுகு நகம்னு சொல்ல மாட்டோம், கழுகு அழகுன்னு சொல்ல மாட்டோம், கழுகு பார்வை. அமெரிக்காவுடைய அந்த மிகப்பெரிய அந்த சின்னம் இருக்குல்ல, அதுவே கோல்டன் ஈகிள் சின்னம் தான். அது என்ன பண்ணுமா, மேலே போய் உட்காந்துரும். மேலே போய் உட்காந்துட்டு இரை தேடாது, பசியோடு உட்காந்துருக்கும். உட்காரும் போது என்ன செய்யும், தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிச்சு போட்டுரும். அப்புறமா தன்னுடைய சிறகெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து போய் வயசாக எல்லாத்தையும் பிச்சு போடும். பிச்சு போட்டுட்டு தன்னுடைய அழகு இருக்குல்ல, அதை அடிச்சு உடைச்சிரும். உடைச்சிட்டு உட்காந்துருக்கும் கழுகு. தவம், அந்த தவ பீரியட் இருக்குல்ல, அது கடந்த பிறகு அதில் அதை சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, அந்த பீரியடை மட்டும் அது சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, இயற்கை அதற்கு புதிய நகங்களை, புதிய சிறகை, புதிய அழகை தரும். அதை பெற்றுக்கொண்ட அந்த கழுகு மீண்டும் 60-70 ஆண்டுகள் வாழும். நீ ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் அடைஞ்சிருக்கிறியா, காத்திரு. அந்த பலவீனங்களை அடிச்சு உடைச்சு உட்காரு, உட்கார்ந்து காத்திரு. கிரைஸ்ட் என்ன பண்ணுவார் தெரியுமா, கையில் ஒரு ஆடு வச்சிருப்பார். அவருடைய மேய்ச்சல் நிலத்தில் நிறைய ஆடு இருக்கும். நான் அந்த மடியில் இருக்கிற ஆடை ஆக விரும்பின ஒரு காலத்தில். டீச்சர் மடியில் உட்கார்றது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? டீச்சர், ஹவ் ஆர் யூ, சூப்பர், குட் கேர்ள், குட் பாய் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம். என்னுடைய 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர் கனகாம்பரம் வச்சாலும் மணக்கோங்க. நான் போய் எங்கள் ஃபாதர் கிட்ட கேட்டேன். எங்கள் பேரிஷ் ஃபாதர் அங்கே இருந்தார். நான் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தவர் ஒரு ஸ்கூல் ஃபாதர். அவர் என்னை ப்ரொஃபஸர்னு கிண்டல் பண்ணி கூப்பிடுவார். ப்ரொஃபஸர் கம் அப்படிம்பார். சின்ன குழந்தையிலேருந்து அவர்கிட்ட நான் படிக்கிறேன். ஃபாதர், ஜீசஸ் கிரைஸ்ட் மடியில் உட்காரணும், டெல் மீ த சீக்ரெட். ஒரு விஷயம் சொன்னாருங்க. வேண்டாம் மகளே, நீ அவர் மடியில் உட்காருகின்ற குட்டி ஆடாக வேண்டாம், அவர் பார்வை மேய்ச்சலில் இருக்கக்கூடிய நல்ல ஆடாகவே இரு. ஏன் அந்த குட்டி ஆட வேண்டாம்? அது எவ்வளோ கொடுத்து வச்ச ஆடு, மடியில் உட்காச்சி வச்சிருக்கிறாரு, கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி அணைச்சி வச்சிருக்கிறாரு. கடவுள் மடியில் உட்கார்வதை விட வேறு என்ன பேர் ஃபாதர்? அவர் சொன்னார், இல்லை பாப்பா, அது உன்ன மாதிரி நீ சொல்கிற மாதிரி கொடுத்து வச்ச ஆடு இல்லை, வேற சொல்கிற பேச்சு கேட்காத ஆடு. அப்படியா? ஆமாம், ஏற்கனவே கீழே விழுந்து வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு. கீழே விட்டால் வழி தவறிடுங்கிறதுனால ஜீசஸ் கிரைஸ்ட் அதை மடியில் உட்கார வச்சிருக்கார். நீ அந்த ஆடா வேணாம், அவர் பார்வையில் இருக்கும் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடா இருந்த உடனே ஒரு டீச்சராக என் மனசில் வந்த வெளிச்சம் என்ன தெரியுமா? நான் யாரை மடியில் உட்கார வைத்திருக்கிறேன்? நல்லா படிக்கிற, சொல்கிற பேச்சு கேட்குற, அழகாக எல்லா வேலையும் செய்கிற பிள்ளையைத்தானே மடியில் உட்கார வைத்திருக்கிறேன். அவர்களை மேய்ச்சல் நிலத்தில் விட்டுவிட்டு யாரெல்லாம் ஃபெயிலாவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சொல்கிற பேச்சு கேட்கவில்லையோ, யாரெல்லாம் எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளவில்லையோ, அவர்களைத்தான் நாம் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டுமே தவிர நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குகிற பிள்ளையோ இல்லை. கவனம் இருக்கட்டும். என்ன அப்படி பார்க்குற? ஜெயிக்கிறானுங்க, சும்மா இல்லை, ஜெயிக்கிறாங்க. நாமளும் ஜெயிக்கிறோம். என்ன, நாம் 96% ஜெயிச்சா அதுங்க 92% ஜெயிக்குது. ஒரு 4% நம்ம கூடுதலாக ஜெயிக்கிறோம். ஆனால் என்ன தெரியுமா, 98% ஜெயிக்கிறவங்க, 96% ஜெயிக்கிற கேர்ள்ஸ் வாழ்க்கை முழுவதும் அந்த வெற்றியை எடுத்துக்கொண்டு தன் இறுதி வரைக்கும் செல்வதே இல்லை. 50-40%லேயே கீழே உதிர்ந்துடுறாங்க. அதுங்க 92க்கும் 92 போயிடுதுப்பா. அதனாலே அவனுங்க மேலே எனக்கு மரியாதை.
ரொம்ப மரியாதை அவங்க மேல. நீ பெற்ற வெற்றி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கடைசி வரைக்கும் என் பெண் குழந்தையை கொண்டு செலுத்தத. வெற்றியை கொண்டாடாதே. இந்த பர்வீன் சுல்தான் அம்மா உனக்கு சொல்லி தருகிறேன், வெற்றியை ஒருபோதும் கொண்டாடாதே, வெற்றியை பொறுப்பாக மாற்றிக்கொள். என் ஈட்டியை நான் தான் எரிந்து அதை விட தூரமா எரியணும். நான் அதான் ரெக்கார்ட். யாரையும் போல வருவதல்ல. சிகரம் நம் உயரம். நீ ஏன் தெரியுமா தலைப்பு கொடுத்தேன்? யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை போய் தொடர்றது இல்லை, என் உயரத்தின் எல்லையை நான் தொடுவது. ஜெயிக்கணும்னு முடிவு பண்றியா? ஜஸ்ட் ப்ராசஸ் ஆகு. வெதர் இருக்குல்ல, அது மண்ணுக்குள்ள போய் சும்மாவா இருக்குது, நீ எல்லாம் தூங்கிடுற. போய் தூங்குதா? அது உள்ள போய் அழுக்காகி வெடிச்சு கிளம்பி மேல அது சும்மா இப்படி வர்றதுக்கு முன்னால அது என்ன பாடுபடுது. அந்த பாடுபட்டதற்கு பிறகுதான் வெற்றி. ஏதோ நான் இப்படி உட்காந்து பேசிடுறேன், புகழ் பெற்றுறேன், எல்லாம் உலகமெல்லாம் போயிடுறேன். உனக்கு தெரியுமா, நான் இரவு 11 மணியிலிருந்து 11 மணி கூட இல்லை, 9 மணியிலிருந்து காலையில் 4:30 மணி வரைக்கும் ஐ எம் டிரைவிங் மை வெஹிக்கிள் ஆன் மை ரோடு. அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வந்து நிற்கிறேன் உங்ககிட்ட. உழைப்பு இல்லாமல் எதுவும் சாத்தியம் கிடையாது. கடுமையான உழைப்பு. சத்தியங்க, நான் பெற்ற தாயானை சத்தியம், இந்த சாரி கூட மாற்ற மாட்டேன். அப்படியே எடுத்து சொருகிட்டு போய் கிச்சனில் நிற்பேன். என் பிள்ளைக்கு 45 மினிட்ஸ் சமைச்சு வச்சுட்டு அப்புறமா தான் குளிக்கவே போவேன். எவ்வளவு வேலைகள் செய்தால்தான் நீங்கள் களமாட முடியும். சும்மா அப்படியே மேம்போக்கா வந்து கேக் வாக்கில் முடிச்சுட்டு அப்படி வெற்றி அல்ல. நீங்கள் எல்லோரும் இந்த ஜெனரேஷன் அப்படி நினைக்கிறீங்க. இந்த ஆமை இருக்குதுல்ல, அது வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. ஆமை இன்னும் ஆமை நுழைஞ்ச மாதிரி வீடு நாசம் அப்படிம்பாங்க. எனக்கு பல நாட்களாக எனக்கு ரொம்ப வருத்தங்க. சில பேர் பாம்பை பற்றி பேசுவாங்க தெரியுமா? பாம்பு வந்து கிறிஸ்துவர்களுக்கு சாத்தான், இந்துக்களுக்கு சாமி. இந்த பாம்புக்கு தெரியுமா அது இவன் சாத்தான் சொல்கிறான், இவன் சாமி சொல்கிறான்னு? நான் பாம்பு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பேன். இதை இவனுங்களா சொல்லிட்டு சுற்றுறாங்களே, இந்த பாம்பு என்ன யோசிக்கும்னு யோசிப்பேன் நான். நம்ம வீட்டுக்குள்ளே ஆமை வரக்கூடாதுன்றோம்ல, சீனாக்காரன் ஆமையை வாங்குறான். ஒரே சித்தாந்தம் தான். அவன் வீட்டிற்குள் அழைக்கிறான், நம்ம வீட்டிற்கு வரக்கூடாதுங்கிறோம். இந்த ஆமை என்னங்க பண்ணுது? நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்க. ஆமை தான் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழும் ஜீவராசி. மினிமம் 600 இயர்ஸுங்க, 320 to 600 இயர்ஸுங்க. நம்மளாம் 80 வயசில் போயிடுறோம். அது 5 தலைமுறையை பார்க்குது. 5 தலைமுறையை பார்க்குது. இன்னும் சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? கடல் வாழ் மிருகங்களில் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்வது அதுதானா. எப்படிப்பா ஸ்லோவாக போகிறது? எப்படிப்பா? 10 வருஷம் எடுத்துக்கோங்க, அதனுடைய ஸ்பேன் 10 வருஷத்தில் 10 வருஷத்தை திமிங்கலத்தை எடுத்துக்கோ, இல்லை 10 வருஷத்தில் சொராவை எடுத்துக்கோ, ஏதோ ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்பீசிஸை எடுத்துக்கோ. ரெண்டுத்துக்குமான டைம் ஸ்பேன் போட்டு ரெண்டுமே எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்காங்கன்னா, ஆமை தான் அதிக கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கு. அது எப்படி அப்படின்னா, அது பயணம் பண்ணுறது நீந்துறது இல்லை. ஸ்ட்ராட்டஜி, வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. தமிழர்கள் கடலாடிகள். கடலாடுகின்றவர்கள் ஆமையின் போக்கை வைத்துத்தான் சுக்கானை திருப்பினார்கள்னு தமிழ் ஆய்வு நூல்கள் சொல்லுது. திசையறிவு மிக்கது. அது என்ன பண்ணும்னா, அது தெற்கு பக்கத்தில் வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா, அது வடக்கில் இருக்குன்னா அது டிராவல் பண்ணாது, காத்திருக்குமாம். கீழே நீரோட்டங்கள் வரும், வேகமான நீரோட்டங்கள். அப்படி நீரோட்டம் வரும்போது அந்த நீரோட்டத்தில் தன்னை ஜாயின் பண்ணிக்கும். அந்த நீரோட்டம் கொண்டு போய் விட்டுரும். அது வடக்கு பக்கம் போகிறதுக்கு பதிலாக, தெற்கு பக்கம் போகிறதுக்கு பதிலாக அது வேறு ஏதேனும் மேற்கு பக்கம் நோக்கி அந்த அந்த நீரோட்டம் போகும்போது தன் திசை நோக்கி அது மாறுதுன உடனே நீரோட்டத்திலேருந்து வெளியில் வந்துருமா. அவ்வளவு புத்தி. தன் வாழ்நாட்களில் எங்கே முட்டையிடுதோ கடைசி சாகிற வரைக்கும் அங்கே தான் முட்டையிடுமா. எவ்வளோ தூரத்தில் உலகத்தில் இருந்தாலும் அவ்வளவு அறிவு மிக்க ஒரு மிருகம். முடிந்தால் ஆமையாக இருப்போம். ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வருதா, நீரோட்டங்கள் போல் நம்மை அதில் ஜாயின் பண்ணிக்கணும். லைஃப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி will come only once. டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது. என்ன பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்? டைம் உங்ககிட்ட இருக்கா? நாளை பார்த்துக்கலாம். நாளை எப்படி பார்த்துக்கலாம்? உயிரோடு இருக்கணும்ல.
இருந்தாலும் அந்த மைண்ட் வரணும்ல, அந்த எனர்ஜி வருமா? இதோ இன்றைக்கு தினம் 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 நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய வினாடிகளை கழிந்து கொண்டே இருக்க, அந்த ஸ்பாட்ல அந்த நிமிடத்துல ஜெயிக்கணும். அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது. ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, உன்னில் உயர்ந்து நில். ஃபர்ஸ்ட் ஸ்டே வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட். யார் என்ன சொன்னாலும் அதனால் உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும். இப்போ ஒரு காசு இருக்கு, 500 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. சரி கேட்குறேன்னு வச்சுக்கோ, கசக்கி கேட்குறேன் யாருக்கு வேணும்னு என்ன சொல்வ? வேணான்பியா? யாருக்கு வேணுமோ கொடுத்துருவேன் அப்படின்னா வாங்கிட மாட்டேன். காரி துப்பி வச்சிருக்கிறேன், வாங்க மாட்டேன். நான் வாங்கிடுவேன். நீ துப்புறதுனால அந்த 500 ரூபாவுனுடைய மரியாதை குறையாது. காலில் போட்டு மிதிச்சு குறையாது, குறையாது. உன் மீது அவருக்கு பகைதான் இருக்கே தவிர, அந்த 500 ரூபாய் நோட்டின் மீது நீ கவனம் கழுகு போல் வைத்திருந்தால் அவருடைய எந்த உணர்வும் உன்னை பாதிக்காது. யுவர் கான்சன்ட்ரேஷன் வில் பி ஆன் தட் பர்டிகுலர் மணி. நாம் எல்லாரும் அப்படி தான். யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் அவமானப்படுத்துறதுனாலலாம் அவமானப்படுத்தவே முடியாது. நாம் எல்லாம் ரூபாய் நோட்டு மாதிரி. முன்னால் இருக்கிற மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு நம்மை பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர, நம்மை யாரும் காயப்படுத்தி விட முடியாது, நம்மை யாரும் அவமானப்படுத்தி விட முடியாது என்பதிலே உறுதியாக இரு.